முதல்ல இந்த சார் நீங்க வாங்க போங்க இதெல்லாம் தூக்கி போட்டுரு. We are friends, true friends. So call me அதர்வா. சரி, என் ஃப்ரெண்டு சமயத்துல நான் டா போட்டு தான் கூப்பிடுவேன். நோ இஷ்யூஸ். நான் கூட என் ஃப்ரெண்டு டி போட்டு கூப்பிடுவேன். நோ ப்ராப்ளம் அட் ஆல். போட்டோஸ் வேணுமா? எப்படி எப்படி கண்டுபிடிச்ச? உன் கண்ணை பார்த்து தான். ஓ, என் கண்ணுல என்ன தெரியுது? நிறைய ட்ரீம், லாட் ஆஃப் ட்ரீம்ஸ். மாடலிங்ல இந்த வேர்ல்ட ஒரு கை பார்த்துடணும், மொத்தமா இந்த ஃபீல்டே ஜெயிச்சிடணும். இப்படி நிறைய. எப்படிப்பா? சோல்மேட்னா சோல்குள்ள இருக்கிற எல்லாத்தையும் கண்டுபிடிக்கணும், அப்படிதான். ஜஸ்ட் 2 days ஆனந்தி. மேக்ஸிமம் பெரிய ரொம்ப இம்பார்ட்டன்டான ஆட்ஸ் பண்றதுக்கு மட்டும்தான் இந்த மாதிரி ப்ரொஃபைல்ஸ் எல்லாம் எம்டிக்கே டைரக்டா அனுப்புவோம். இருந்தாலும் நான் உனக்காக அவங்க கிட்ட ஒரு வாட்டி கேட்கறேன், அதுக்கப்புறம் போட்டோ சென்ட் பண்றேன். ஓகே? ஏய் சும்மா ஜஸ்ட் கிடிங். உடனே சென்ட் பண்ண சொல்றேன். ஓகே? Thank you so much. ஆனந்தி, ஆனந்தி, இப்ப வரியா இல்லையா? சொல்ல அபி, நான் படிச்சிட்டு இருக்கேன். உனக்கு என்ன வேணும்? காஃபி தான் வேணுமா? காஃபி வேணாம், ஒண்ணு வேணாம். என்ன இதெல்லாம்? என்னன்னு கேட்டேன். என்ன துணி இதெல்லாம்? எனக்கு எதுவும் தெரியாது. யார் ட்ரெஸ் இது? இரு நானே பாக்குறேன். நடிக்காத ஆனந்தி. அன்னைக்கு உன்னை இந்த மாதிரி ட்ரெஸ்ல கண்ணுக்கு நேரா பாத்துட்டேன். இனிமே இப்படி எல்லாம் நடக்காதுன்னு என் தலையில அடிச்சு சத்தியம் பண்ண. ஆனா இப்போ நம்ம வீட்ல அன்னைக்கு பார்த்ததை விட அறகுறையான துணி எல்லாம் கிடக்குது. உன்னை கேட்டா ஒண்ணும் தெரியாத மாதிரி நடிக்கிற. நான் நடிக்கல அபி, நிஜமாவே இது என் ட்ரெஸ் இல்ல, என்ன நம்பு. அப்போ நம்ம வீட்டுக்குள்ள இந்த துணிகளுக்கா என்ன வேலை? எனக்கு இப்பதான் ஞாபகம் வந்துச்சு. என் ஃப்ரெண்ட் ஒருத்தி தான் இந்த காஸ்டியூம் எல்லாம் கொடுத்து உன் அக்காவை இந்த மாதிரி தைச்சு கொடுக்க சொல்லி சொன்னான். கரெக்டா அந்த டைம்ல நம்ம கடை க்ளோஸ் ஆயிடுச்சுல, உனக்கும் ஆஃபீஸ்ல ஒர்க் லோட் ஜாஸ்தி, அதனால தான் நான் அப்படியே விட்டுட்டேன். ஏன் அபி இப்படி பாக்குற? அப்போ இந்த Dress உன்னது இல்ல. அதை தான் சொல்லிட்டு இருக்கேன் அபி. ஓன் Dress இல்லனா ஏன் நீ ஒளிச்சு வைக்கணும்? அதுவும் பெட்டுக்கு அடியில கபோர்டுக்கு பின்னால அங்கங்க மறைச்சு வைக்கிறதுக்கு என்ன அவசியம்? யோசி, நிதானமா தெளிவா நான் நம்புற மாதிரி ஒரு பொய்ய யோசிச்சு சொல்லு. பொய்யா? நான் ஏன் அபி பொய் சொல்லணும்? நேருக்கு நேரா உன் முகத்தை பார்த்து தானே பேசிட்டு இருக்கேன். அப்ப ஏன் கண்ணு தடுமாறுது? உன் கால் ஒரு நிலையில நிக்க மாட்டேங்குது. இல்லையே, நான் எப்பயும் போலதான் இருக்கேன். நீ தான் என்ன சந்தேகத்தோட பாக்குற. உனக்கு தான் அப்படி தோணுது. வீட்டுல மாடர்ன் ட்ரெஸ்ஸை பார்த்தா நீ கோவப்படுவேன்னு தான் உன் பார்வையில படாம அதை மறைச்சு வச்சேன். அத நானே மறந்து போயிட்டேன். இப்போ நீ கண்டுபிடிச்ச எடுத்த பிறகுதான் எனக்கே ஞாபகம் வருது. ஓ, நம்பிட்ட பாத்தியா? நீ என்ன நம்பவே இல்ல. எப்படி நம்ப முடியும்? இது வரைக்கும் நீ பொய்யே சொல்லாதவளா இருந்தா நம்பலாம். நீதான் சரளமா உண்மை மாதிரியே பொய்யை யாருமே கண்டுபிடிக்காத அளவுக்கு தெளிவா பேசுவல. பாத்தியா, நான் உன் கண்ணை பார்த்து தான் பேசிட்டு இருக்கேன். நீ கேட்கிற கேள்விக்கு சரியான பதில் தான் சொல்றேன். அப்போ நீ பொய்ன்னு சொன்னா எப்படி? அப்போ நான் உன்னை அனாவசியமா சந்தேகப்படுறேனா? இல்ல வேணும்னு ஏதாவது ஒரு காரணத்தை கண்டுபிடிச்சு நான் பேசுறேன்னு சொல்றியா? நான் அப்படி எதுவும் சொல்லலையே. அப்போ நீ சொன்னதுக்கு அர்த்தம் என்ன? நம்பிக்கையும் தாண்டி சந்தேகம் எட்டி பாக்குற மாதிரி நீ ஏன் பேசணும்? உண்மையா இருந்தா பள்ளிருந்த முகத்துல அரையிற அளவுக்கு ஸ்ட்ராங்கான வார்த்தையா வந்து விழுந்திருக்கும். குறைஞ்சபட்சம் கோவமாவது எட்டி பாத்துருக்கணும். உன்கிட்ட ரெண்டுமே இல்ல. அக்கா என்ன ஆச்சு? டேய், நீ பேசாம இல்ல. நீ சொல்ல ஆனந்தி. என்னென்ன சொல்ற? நான் தான் சொல்லிட்டேனே, இந்த காஸ்டியூம்ஸ் எதுவும் என்னோடது இல்ல, எல்லாம் என் ஃப்ரெண்டு தந்தது. அவகிட்ட திருப்பி கொடுக்க மறந்துட்டேன். உனக்கு இன்னும் சந்தேகமா இருந்தா நைட்ல தூக்கத்துல கூட எழுப்பி கேளு. அப்பவும் திக்காம திணறாம இதே பதில நான் சொல்லுவேன். அப்பயாச்சும் நம்புவியா? ஏன்னா எல்லா நேரத்துலயும் பொய் அக்யூரேட்டா ஒரே மாதிரி சொல்லவே முடியாது.